நீங்கள் கூட்டாக்காதீங்க. அது எப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்ல எப்படி நம்ம இன்னொருத்தரை நம்ம எப்படி கூட்டாக்க முடியும் அப்படின்னு சொன்னா, தொழுதா அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் தொழணும். நாம நம்ம அல்லாஹ்வாசிகளுக்காக வேண்டி வந்து தொழுகிறது, நம்ம தொழுகையாளி என்பதாக மக்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில தொழுகுவது. இன்னும் சொல்ல போனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், தொழுகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 4 பேர் சொல்றாங்க, அதுக்காண்டி தொழுகிறோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன், உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ஹஜ்ஜு உம்ராலாம் செஞ்சுட்டு வந்துட்டீங்களா பாய், பள்ளியாசலை தொழ மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க, அதுக்காண்டி நான் தொழுக போறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் நம்ம பார்க்கிறோம், நேரடியாக சில விஷயங்களை நாம பார்க்கும் பொழுது பள்ளியினுடைய நிர்வாகிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பள்ளியில நமக்கு ஒரு நிர்வாகத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அதுக்காகவே நான் தொழுகை போய் தான் ஆகணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய அமல்ல இன்னொரு கூட்டாக்குறது. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்காண்டி செய்யப்படக்கூடிய அமல். நான் தொழுகிறேன், அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான்.